இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்றாலும் இங்கே இருக்கிற ஒரு வடக்கு மண்ட கழக இளைஞர்கள் எல்லாம் இந்த திருவண்ணாமலை தரனில் நம்முடைய இளைஞரணியுடைய செயலாளருடைய மண்டல மாநாடு நடைபெறுகிறது என்ற அடிப்படையில் இங்கே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இளைஞர்களின் எடி ஞாயிறே, நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமே, தமிழர்களுடைய அடையாளமே, கழகத்தின் கருவூலமே, எங்கள் உதயநிதியே, ஒற்றை செங்கல்லை வைத்துக் கொண்டு ஊரையே திரட்டியவரே, அதையே கழக வேட்பாளருக்கு ஓட்டாக மாற்றியவரே, தேர்தல் களத்தில் அவரின் சூறாவளி சுற்றுப்பயணம் இங்கே இருக்கிற இளைஞர்களை சுறுசுறுப்பா ஆக்கிவிடும் என்பதில் ஐயமில்லை. மாண்புகளுக்கெல்லாம் மாண்பானவர், மாட்மை தங்கிய துணை முதல்வர், மடமைகளை ஒழித்திடும் மாமனிதர், கடமைகளை அன்றாடும் கச்சிதமாய் செய்பவர், தமிழ்நலம் காத்திடும் தன்னிகரில்லா அன்பரே, தமிழர்களின் அன்பினால் ஆட்கொண்டவரே, நானிலம் போற்றும் நல்லவரே, வல்லவரே, நாட்டின் தேவையறிந்து நாட்டாமை செய்பவரே, அவரே உதயநிதி, எங்கள் இதயநிதி. அவர் வழியில் தேர்தல் உத்தியை நாடுவோம், அவனை எங்கும் வீரநடை போடுவோம். இளவல் உதயநிதி அவர்களே, இந்த மண்டல பொறுப்பின் சார்பாக, மண்டல மக்கள் அத்தனை பேரின் சார்பாக, ஏன் இந்த மண்டலத்தில் இருக்கிற இளைஞரின் தம்பியின் சார்பாக உங்களை வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வரியில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொதுவாக ஒருவர் பிறந்த நாள் என்று சொன்னால் வெள்ளாடை உடித்துக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் ஆன்மீகவாதியாக இருந்தால் மஞ்சள் ஆடை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் மென்மையானவராக இருந்தால் அவருக்கு பிடித்த உடையை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாள் விழாவில் அவர் உடுத்த ஆடை தந்தை பெரியார் என்ன எண்ணினாரோ, அவர் உடுத்தினாரோ அந்த கருப்பாடையை உணிந்து அவர் அனைவரையும் அன்றைக்கு பிறந்தநாள் விழாவை பார்த்தார். அது எனக்கு என்ன நினைவு ஊட்டுகிறது என்று சொன்னால், இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு நான் எப்பொழுதும் சொல்வதை போல, திராவிட இயக்கம் என்பது 5 தலைமுறை வந்திருக்கிறது. முதல் தலைமை தந்தை பெரியார், இரண்டாவது தலைமுறை பேரறிஞர் அண்ணா, மூன்றாவது தலைமுறை என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்க அன்பு தலைவர் கலைஞர், நான்காவது தலைமுறை நற்றமிழ் நாயகர், தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் என் அண்ணன் தளபதியார் 4ஆம் தலைமுறை. இந்த இயக்கத்தை தமிழர்களுக்கு 50 ஆண்டு காலம் அழைத்துச் செல்வதற்கு 5வது தலைமுறை ஆகியிருக்கிற நம்முடைய இளவல் தளபதி, நம்முடைய உதயநிதி, அவர் பிறந்த நாள் என்று கருப்பாடை அணிந்திருந்தார். எங்களை போன்றவரெல்லாம் பூரித்து போனோம். அண்ணன் அவர்களே, நான் எப்படி மகிழ்வதாக சொல்லலாம் என்று கருதுகிறேன். அது சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே, உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இங்கே இந்த மேடையில் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர், எங்களுடைய மாவட்டத்தினுடைய மூத்தவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் துரைமுருகன் அவர்களையும் வருக 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 என்று நான் வரவேற்கிறேன். அதே போன்று முதன்மை செயலாளர் அருமை அண்ணன் நேரு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். துணை பொதுச் செயலாளர்கள் அருமை அண்ணன் பெரியசாமி, அண்ணன் பொன்முடி, ஆர் ராசா, அந்தியூர் செல்வராஜ், மூப்பே சாமிநாதன் போன்ற அருமை அண்ணன்மார்களை எல்லாம் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், நம்முடைய வழக்கறிஞர்
சோகர் இளங்கோ, ஆஸ்டின், அன்பகம் கலை, தாயகன் கவி போன்ற அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வு வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை அமைச்சராக இருக்க தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தம்பி அவர்களும் நிறைவாக நன்றி சொல்லி இருக்கிற, நிறைவாக உரை நிகழ்த்திருக்கிற ஆனால் தளபதியார் தான் எடை போட வேண்டும். ஆனால் இது நிறைவு பெற்றிருக்கிறது சொன்னால் அதற்கெல்லாம் காரணமானவர்கள் இந்த பகுதியில் பொறுப்பு அமைச்சராக இருந்து பணியாற்றிய இருக்கிற எம்.ஆர். பன்னீர்செல்வம், அன்பரசன், ராஜேந்திரன், சக்கரபாணி, காந்தி, மா. சுப்பிரமணியம், சேகர்பாபு, நாசர் ஆகிய என்னோடு குழுமை சேர்ந்த இந்த மாநாட்டை நடத்துவதற்கு உதவியா இருந்த அந்த அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கள் பகுதியில் இருக்கிற நம்முடைய திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன், அருமை நண்பர் தயாநிதி மாறன், ஏ.கே.சி. விஜயன், இது அன்னில் மாவட்ட கழக செயலாளர்கள் மஸ்தான், சிவலிங்கம், செல்வகணபதி, பழனியப்பன், வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், தேவராஜி, சிற்றரசு சுந்தர், ஏ.பி. நந்தகுமார், பிரகாஷ், லட்சுமணன், ஆ. மணி, மதியழகன், சுதர்சனம், ஆர்.டி. சேகர், டி.எம். கதிரானந்து, பொன் கௌதம சிகாமணி, தா. வேலு, நம்முடைய மயிலை வேலு, ரமேஷ் ராஜ், சந்திரன் போன்ற மாவட்ட கழக செயலாளர்களையும் இந்த நிகழ்வின் மூலமாக வருக வருக என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் கலந்து கொண்டிருக்கிற ஏனைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட இளைஞரணி தம்பிமார்கள், துணை அமைப்பாளர்கள், நம்முடைய இளைஞரணியைச் சேர்ந்த ஒன்றிய நகர செயலாளர்கள் அத்தனை பேரும் வருகை என்று வரவேற்கிறேன். ஒரு வார காலமாக நம்முடைய இளைஞருடைய செயலாளருடைய அறிவுரையை, ஆலோசனையை கேட்டு என்னோடு இந்த ஒரு வார காலமாக செயல்பட்ட தம்பியுடையவன் படைக்கஞ்சான் என்பதைப் போல நம்ம இளவல் உதயனுடைய தம்பியாக இருந்து பணிகளை சிறப்பாக செய்த மாநில இளைஞருடைய துணை அமைப்பாளர்கள் ஜோயஸ், ரகுபதி என்கிற ரகு, இளையராஜா, அப்துல் மாலிக், பிரகாஷ், பிரபு, சீனிவாசன், ராஜா, ஆனந்தகுமார் ஆகிய மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்களும் வடக்கு தெற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேரையும் நான் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்பு அண்ணன் அவர்களே, ஒரு இளம்பெரியாரை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி என் நன்றியை சொல்லி வந்திருக்கிற நம்முடைய இளைஞரை தம்பிமாக அத்தனை பேரையும் மீண்டும் ஒருவரை வருக 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 என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது